உங்க லைஃப்ல இந்த ஒரு விஷயத்தை அழிச்சிடலாம்னா எந்த விஷயம் உங்க லைஃப்ல? ரொம்ப எமோஷ்னலான மூமெண்ட் அது. ஒரு 2 months முன்னாடி ஒரு சம்பவம் நடந்தது. ஸோ அது நடந்திருக்க வேணாம்னு நான் நினச்சேன். நீங்க வந்து ரொம்ப லோவா ரொம்ப சோர்ந்து இருக்கும் போது யார் உங்களுக்கு ஒரு பேட்டரியா பூஸ்ட் கொடுக்கறது? என்னோட பிரதர், என்னோட அண்ணன். என் அண்ணன் தான் எனக்கு சார்ஜ் எல்லாமே. எதுவுமே கிடைக்காதப்ப எனக்கு கிடைச்சிரும்னு எங்கள் அண்ணன் ஒரு சைட்லேருந்து சொல்லும் போது எனக்கு ரொம்ப நம்பிக்கையாக இருக்கும். நான் ஒரு நடிகன், இயக்குனர். என் வழி இல்ல வழியே இல்லையா? எங்கதான் அப்புறம் வழி? தெரியல, நீங்க தான் சொல்லணும். ஐ லவ் யூ. யூவா? பனிஷ்மெண்ட். நீங்க ஐ லவ் யூன்னு என்ன சொன்னாலுமே ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டான ஒரு ஆங்கர். பனிஷ்மெண்ட். ஐயோ, நான் உங்களை சொல்லல. ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ சாய் வித் செலிபிரிட்டி வித் மீ பவித்ரா. மக்களே, இன்னைக்கு நம்ம ஷோக்கு 2 சூப்பர்பான செலிபிரிட்டிஸ் வந்திருக்காங்க. எஸ், சென்ட்ரல் மூவில இருந்து காக்கா முட்டை விக்னேஷ் அவர்களும் அண்ட் டைரக்டர் பாரதி அவர்களும் வந்திருக்காங்க. அவங்கள வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம். வணக்கம் 2 பேருக்கும் ஒரு பெரிய வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். திருப்பி என்ன கேட்க மாட்டீங்க. உங்களுக்காக நான் 2 hours வெயிட் பண்ணி மேக்கப்லாம் போட்டு உட்கார்ந்திருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்ன क्वेश्चनலாம் கேளுங்க, ரெடியா வந்திருக்கோம். ரெடியா இருக்கீங்க? நான் அப்ப வந்து ஏகப்பட்ட ஜிகே क्वेश्चன்ஸ்லாம் கேக்கட்டுமா? ஜிகே மறந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஜெனரல் நாலேஜ். ஓகே. சென்ட்ரல் படத்தை பத்தி வேணாம், ஜெனரல் நாலேஜ் क्वेश्चன்ஸ்லாம் கேக்குறேன். எப்படி World War 1 எப்ப நடந்துச்சு? 2 எப்ப நடந்துச்சு? எங்க படம் எப்ப நடந்துச்சு தெரியல. இப்ப மைண்ட் ஃபுல்லா எங்களுக்கு சென்சார் எப்போ வரும், இது இப்போ எல்லாம் இதுதான் ஓடிட்டு இருக்கு. இப்ப புதரி எல்லாம் மறந்து போச்சு. ரிலீஸ் அந்த பதட்டம், அந்த பிரஷர்ல தான் இருக்கும். ஆஹா, நைஸ். இப்ப சென்ட்ரல் அப்படினாலே நமக்கு ஸ்ட்ரைக் ஆகுறது என்ன? ரயில்வே ஸ்டேஷன். ரயில்வே ஸ்டேஷன், ஜெயில், சென்ட்ரல் ஜெயில், சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் தான் டக்குன்னு நமக்கு ஸ்ட்ரைக் ஆகும். அந்த மாதிரி சென்ட்ரல் இந்த மூவில வந்து அட்ராக்ஷனான விஷயம் என்ன? சென்ட்ரல் மூவில அட்ராக்ஷனான விஷயம் விக்கி பிரதர் தான். காக்கா முட்டை விக்னேஷ் அவர்களா? ஆமா, அவரை வச்சுதான் நம்ம பிளானே. நிறைய கரெக்ஷன்ஸ் எல்லாம் கதையில மாத்தி சூப்பரா பண்ணோம். சென்ட்ரல்ல வந்து என்னோட பயோகிராஃபி தான் கதை. ஆக்சுவலா நான் 12th முடிச்சுட்டு ஊர்ல இருந்து வந்து வேலைக்கு, ஃபேமிலி கஷ்டத்துக்காக வந்து சென்ட்ரல்ல ஒரு நண்பர் மூலமா வந்து அங்க வேலைக்கு போயிருந்தேன். சென்ட்ரல்ல இருக்க ஒரு ஸ்ட்ரீட், அது நைனியப்பன் ஸ்ட்ரீட்னு சொல்லிட்டு அங்க வேலைக்கு போறேன். அங்க ஒரு கம்பெனில நடந்த ரியல் இன்சிடென்ட் தான் கதை. கம்பெனியை மட்டும் கதைக்காக சேஞ்ச் பண்ணிட்டோம். அங்கே நடந்த ஒரு ரியல் இன்சிடென்ட் தான் கதை. சென்ட்ரலில் பார்த்தா இப்போ ஒரு பீதி இருக்குது. அவ்வளோ பயம் இருக்குன்னா 12th அந்த லீவில் வேலைக்கு போகும்போது அங்கே பயங்கரமான ஒரு பாதிப்பு, எனக்கு பயங்கரமான ஒரு வலி ஏற்பட்டுச்சு. அது 12th படிக்கும்போது எனக்கு என்ன ஏஜ் இருக்கும், அந்த இதில் ஒரு பெரிய பாதிப்பு இருந்துச்சு. சென்ட்ரலுக்கு போனாலே பயம் வரும், அந்த இடத்த பார்த்தாலே ஒரு பயம் வரும் எனக்கு. இப்போ வரைக்கும் போனாலும் அந்த பயம் பதட்டம் இருக்கு. ஆஹா, ரொம்ப கஷ்டப்பட்டுருவோம் அந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை அன்னைக்கு ஆரம்பிச்சது, நான் டைரக்டர் ஆகணும்னு எனக்கே தெரியாது. இப்படி ஒரு இந்த கதை படமாக பண்ணணும்னு எங்களுக்கே தெரியாது. 12th முடிச்சுட்டு காலேஜ்லாம் போயிட்டு முடிச்சுட்டு அங்கேயே விஜய் ஆகணும், சேனலில் விஜய் ஆகணுங்கிறது ஒரு ஆசை. சென்னைக்கு வந்து அது நிறைவேறிடுச்சு. பெருசாக டேரக்டர் ஆகணும் அதெல்லாம் ஆசை இல்லை, பெரிய ஆசை சேனலில் விஜய் ஆகணும். வந்து ஆகியாச்சு. இது வந்து படம் பண்ணுறது கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்ட் தான். அதுக்காக அவ்வளோ உழைப்பு போட்டோம், எல்லாம் கிடைச்சது. ஆனால் இப்போ சேனல் ஆங்கர் ஆகணுங்கிறது என்னோட கனவாக இருந்துச்சு. அது நிறைவேறிடுச்சு. ஒரு பக்கம் நாங்கள் ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணிட்டு அந்த சேனல் வேலையை மட்டும் பார்க்கணும். சேனல் வேலை எதுக்கு? சர்வைவல் பண்ணுறதுக்கு. அந்த காசை வச்சுக்கிட்டு ஃபேமிலி ரன் பண்ணிக்கிட்டு, ஏன்னா நம்மளால ஃபேமிலி பாதிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்காக சேனல் வேலை பார்த்துக்கிட்டு நைட்டு சேனலில் உட்காந்து சொல்லக்கூடாது, சேனலில் உட்காந்துக்கிட்டு என் சிஸ்டத்துலேயே ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஷோ இல்லாத டைமில் சேனலில் உட்காந்துட்டு என்னோட கம்ப்யூட்டரில் ஸ்கிரிப்ட் ஒர்க் அதுலேயும் பண்ணியிருக்கேன். வேற வழி இல்லை, நம்ம வீட்டில் கம்ப்யூட்டர் கிடையாது, சேனலில் தான் நம்ம பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ஸ்கிரிப்ட் அங்கே தான் முடித்தேன். சென்ட்ரல்னாலே அங்கே நான் வேலை செய்ய போய் அங்கே நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு, கம்பெனியில் நடந்த ஒரு பெரிய இன்சிடென்ட் தான் கதையே. அதுலேருந்து ஆரம்பிச்சது அந்த சென்ட்ரல் கதை. அதனாலதான் சென்ட்ரல்னு ஒரு டைட்டில் வைக்கணும்னு தோணுச்சு எங்களுக்கு. அந்த சென்ட்ரல் டைட்டில் கிடைக்கிறதே ஒரு பெரிய பிரச்சனை. ஆமா, எப்படி ஈஸியா கிடைச்சதா இல்ல ஈஸியெல்லாம் கிடைக்கல, பெரிய டாஸ்க், பல இடங்கள்ல இருந்து மிரட்டல்கள் எல்லாம் வந்துச்சு. ஆனா சென்ட்ரல் டைட்டில் எங்களுக்கு கிடைச்சது ஒரு பெரிய பாக்கியம் நினைக்கிறேன். பெரிய பெரிய கம்பெனில இருந்து கால் பண்ணி மிரட்டல்லாம் வந்துச்சு, அந்த டைட்டில் என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம். டைட்டில் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் நாங்க தான் ரெஜிஸ்டர் பண்ணலாம், எங்களுக்கு கிடைச்சிச்சு. இதை பார்த்துட்டு சில கம்பெனிஸ்லாம் கால் பண்ணி மிரட்டல் வந்துச்சு. அதை மீறி தான் நம்ம வந்து நான் ஒரே தான் ஹேண்டில் பண்ண வேண்டியதா போச்சு எல்லாத்தையும். அப்புறம் டைட்டில் எங்களுக்கு தான் கிடைச்சிருந்த டைட்டில். சென்ட்ரல் நடந்த ஒரு உண்மை சம்பவம், எனக்கு நடந்த ஒரு உண்மை சம்பவம் தான் கதை. படத்துக்காக கமர்ஷியலாக சில விஷயங்கள் சேர்த்திருப்போம், ஃபைட்டு, ஆக்ஷன், சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சேர்த்திருப்போம். இவரு உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் கதை வேற மாதிரி போணுச்சு, சூடு பிடிச்சிச்சு. இவரு உள்ள வந்த கதை ஒரு பெரிய கதை. எங்கெங்கேயோ நாங்கள் அலைஞ்சு ஹீரோ தேரோம். யாரா அந்த படத்துல வந்து ஹீரோ பேரு வேற வேற பேர் போயிட்டு இருந்துச்சு. நம்ம ரியல் ஸ்டோரின்னு எடுக்க போறோம், அது எதுக்கு வேற பேர் வைக்கணும்னு சொல்லிட்டு கரிகாலன் அது இதுன்னு போயிட்டு இருந்துச்சு. என்னோட பேர் பாரதினே வச்சாச்சு. அதை ப்ரொடியூசர் சைடில் சில எதிர்ப்புகள் வந்துச்சு.
வந்தாலும் நான் அதை தாண்டி தான் வச்சேன். அப்புறம் பாரதின்ற பேர் இருக்கு, ஹீரோ பேர் பாரதின்னு வச்சிட்டோம் உள்ள. ஓகே. இந்த கேரக்டர் யார் பண்ண போறான்னு நம்ம பயங்கர டிஸ்கஸ் பண்ணும்போது நிறைய ஆப்ஷன்ல போணுச்சு. இவர் கேட்டகரியில இருக்க இந்த ஏஜ்ல இருக்க நிறைய ஆர்டிஸ்ட், ஃபேம்ல இருக்க ஆர்டிஸ்ட் எல்லாத்தையும் பார்த்தோம். எங்களுக்கு இது சரியா அமையல, எங்களுக்கு செட் ஆகல. லாஸ்ட்டாக தான் போகும்போது இவரோட நம்பரை எங்கேயோ கேட்ச் பண்ணி கால் பண்ணி பேசும்போது பேசினாரு. சொல்லுங்க பிரதர், நேரில் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது எங்கள் சேனலுக்கு வர வச்சு கதை சொல்கிறேன். வெளியில் மீட் பண்ணோம்னா நம்ப மாட்டார் டேரக்டர், இவன் படம் பண்ணுவானா நம்ப மாட்டார் சொல்லிட்டு சேனலுக்கு கூப்பிட்டா ஒரு மரியாதையாக இருக்குன்னு சொல்லிட்டு சேனலுக்கு வர வச்சு அங்கே கேன்டீன் பக்கத்தில் நிற்க வச்சு கதை சொன்னேன். நடந்துக்கிட்டே பேசணும் கதை. சரிங்க பிரதர் பண்ணலான்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் எங்கள் சைடில் நிறைய டிலே ஆனிச்சு. டிலே ஆகி அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது ஸ்கிரிப்ட் ஒர்க் ஒரு 6 மாதம் ஸ்கிரிப்ட் ஃபுல்லாக அதுலேயே போயிடுச்சு டைம் ஒர்க் பண்ணி. ப்ரொடியூசர்ஸ்க்கு ஆக்சுவலாக இது வந்து இப்போ ப்ராப்பர் ஃபிலிம் ப்ரொடியூசர்ஸ் கிடையாது. ஒரு 3 கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ் சேர்ந்து இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படியா? ஓகே. அவங்கள்ட்ட சும்மாவே கொஸ்டின் கேட்பாங்க. அவங்கள்ட்ட எதுவும் நம்ம இது பண்ண முடியாது. படத்தில் 1008 கரெக்ஷன் சொல்லி 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 திரும்ப 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 அந்த ஸ்கிரிப்டில் கரெக்ஷன் பண்ணி காமெடி என்னன்னா அவங்க ஃபுல் ஸ்கிரிப்டை கேட்டு கிளைமேக்ஸில் ஒன்று வருதுல அதையே ஃபுல் கதையாக பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லி என்ன அமுச்சு விட்டாங்க அன்னைக்கு. ஓஹோ. ஐயோ என்னடா அது எப்படி ஆகி போச்சுன்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்கள கன்வின்ஸ் பண்ணி சரி இதை பண்ணலாம் சார் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லி நம்ப வச்சு. ஆல்ரெடி படம் பண்ணவங்க கிடையாது, புதுசு அவங்க டீச்சர்ஸ் வேற. அவங்கள கன்வின்ஸ் பண்றது பெரிய ஒரு ஆளா கன்வின்ஸ் பண்ணிடலாம். ஒரு ப்ரொடியூசர் சினிமா பத்தி பெருசா தெரியாது. 3 ப்ரொடியூசர்ஸ் அவங்கள கன்வின்ஸ் பண்ணி புரிய வச்சு உள்ள கொண்டு வரதுல ஒரு பெரிய டாஸ்க். அதுக்கு ஒரு பெரிய பொறுமை தேவைப்படுது. இங்கேருந்து அலைய பைக் எடுத்துட்டு ஓடி அங்க செங்கல்பட்டுக்கு போய் அங்க கதை சொல்லிட்டு மறுபடியும் திருச்சிக்கு அடுத்த பஸ் ஏறி மாசமா இதே வேலை கதை சொல்றதுதான் வேலையா இருந்துச்சு. இன்னொன்னு ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு சென்ட்ரலுக்கு முன்னாடி ஆப்ரஹாம் லிங்கன்னு ஒரு கதை ஒர்க் பண்ணி நம்ம தினேஷ் சாருக்கு அட்டகிரி தினேஷ் சார் இப்ப கெத்து தினேஷ்னு சொல்றாங்கல்ல, அவருக்கு ஸ்கிரிப்ட் ஓகே பண்ணி வச்சு அலாலாம் அலைஞ்சிட்டோம். எல்லா கம்பெனியும் நாங்க போய் அலைஞ்சிட்டோம் நம்ம டீம்ல இருந்து. ஒரு கம்பெனியும் ஒத்துக்கல, அவருக்கு பிசினஸ் இல்லை அது இல்லைன்னு சொன்னாங்க. ஆனா லப்பர் பந்துக்கு அப்புறம் அதே ஹீரோட்ட டேட் இருந்தா பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. நான் சொன்னேன், ஜட்ஜ் பண்ணி சொன்னேன் சார் அவர் நல்லா ஒர்க் ஆவார், அந்த கதை நல்லா இருக்கும், அட்டக தினேஷ் சார் நல்லா இருக்குன்னு சொல்லி அவர் ஓகே பண்ணி டேட் வாங்கி ஏறாத கம்பெனி கிடையாது. யாரும் ஒத்துக்கல அட்டக தினேஷ் சாரை வச்சு பண்றதுக்கு. ஆஃப்டர் லப்பர் பந்துக்கு அப்புறம் அவரோட மார்க் வேற மாதிரி போச்சு. இப்போ நானே அவர்கிட்ட போய் பேச முடியாத நிலைமையில இருக்கு. இப்போ பயங்கர பிஸி ஆயிட்டாரு. எனக்கு டேட் கொடுத்தாரு ஆப்ரஹாம் லிங்கன் பண்ணுன்ட்டு. அவர் நல்லா கதை பிடிச்சி கதை கேட்டு ஒத்துக்கிட்டு தான் வந்தாரு. ஏதோ ஒரு காரணத்தினால அதை எங்களால பண்ண முடியல. ஃபியூச்சர்ல பண்ண முடியுமான்னு தெரியல. ஆப்ரஹாம் லிங்கன் ஒரு கதை. ஆக்சுவலா நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி விஜேவா ஆகணும்னு தான் வந்தீங்க, விஜய் ஆயாச்சு, ஆக்டரும் ஆயாச்சுன்னு. இது உங்களோட கதை தான் சொல்லிட்டீங்க. நீங்களே ஏன் நடிக்கல ஹீரோவா? எப்படி கரெக்டா ஒரு கொஸ்டின் கேட்டீங்க பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் வந்து எல்லாரும் நியூ ஃபேஸஸை வச்சு ட்ரை பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டோம். கண்டென்ட் கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லா இருக்கு, நம்மளே ட்ரை பண்ணலாம், நானே நடிக்கலாம்னு பிளான் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஆர்டிஸ்ட் கிட்ட போல, பட்ஜெட்டடா போயிரும்னு சொல்லிட்டு ஆர்டிஸ்ட்கிட்டே நாங்க போல, நாங்களா பண்ணிடலாம். இல்ல நல்லா பெரிய பட்ஜெட் தான் அவரு. நாங்களே பண்ணாலும் பிளான் பண்ணிட்டோம். அப்புறம் ப்ரொடியூசர் என்ன சொல்லிட்டாங்க, இல்ல சார் நீங்க வேணாம் சார், நீங்க நார்த் இந்தியன் மாதிரி இருக்கீங்க, நம்ம ஹீரோவா போயிடலான்னு சொல்லிட்டு அப்புறம் ட்ரை பண்ணி விக்னேஷ் பிரதர் கதை அப்ரோச் பண்ணி அப்புறம் உள்ள வந்து ஏற்கனவே சொல்லி வச்சிருந்தோம். அதை சொன்னோன்னே விக்னேஷ் பிரதர் போடலாம் அப்படின்னு சொன்னோன்னே அவங்களும் பிடிச்சிருந்தது பண்ணிட்டாங்க. நார்த் இந்தியன் மாதிரி என்ன இருக்குன்னு சொல்லிட்டாங்களா, இதுதான் எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. சரி இதுக்குன்னே அதுல ஒரு மெயின் கேரக்டர் நார்த் இந்தியன் கேரக்டர் இருக்கு, அதுல நானே நடிச்சு இது பண்ணணும்னு சொல்லிட்டு உங்க சேலஞ்சிங்க. ஹிந்தி தெரியாதுல நம்மளுக்கு, ஹிந்தி பேசி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த கேரக்டர் எடுத்து பண்ணேன். இப்போ நான் நடிக்கலாம், வேற யாரும் தான் நடிக்க போறாங்க அந்த கேரக்டரை. அது நல்ல கேரக்டரா இருக்கு, இப்போ வேற யாரும் ஆர்டிஸ்ட் தான் போட்டுருக்க போறோம். அதை நம்மளே பண்ணிடலாம் ட்ரை பண்ணி. அவங்க சொல்லி தான் பிரதர் நடந்துச்சு, நீங்க இதை நினைச்சுக்காதீங்க. வர ஒரு மெயின் ரோல், ஒரு ஹீரோ ஒரு மெயின் ரோல் பண்ணிருக்கேன், அவ்வளவுதான் உள்ள நடிச்சிருக்கேன். நார்த் இந்தியன் ரோல் பண்ணேன். சூப்பர். அண்ட் காக்கா முட்டை விக்னேஷ் அவர்களே, ஃபர்ஸ்ட்லி வந்து காக்கா முட்டையில பார்த்த மாதிரியே இருக்கீங்க. என்ன இப்ப கொஞ்சம் வளர்ந்துருக்கீங்க, கொஞ்சம் ஹேர்லாம் வந்து எக்ஸ்ட்ராவா இருக்கு. ஏன்னா அந்த படத்துல வந்து கொஞ்சம் கம்மி ஹேரா இருந்துச்சு. சோ சொல்லுங்க, உங்களுக்கும் சென்ட்ரலுக்கும் இருக்கிற ஒரு காதல் பத்தி சொல்லுங்க. பிறந்ததுல இருந்து இப்ப வரைக்குமே சென்னை தான். சென்ட்ரல் வந்து எனக்கு ரொம்ப முக்கியம், சென்னைன்றதுனால எனக்கு ரொம்ப முக்கியம். அந்த ஆல்சோ அந்த படமும் ரொம்ப முக்கியமான ஒரு படம். நான் இந்த படத்துக்குள்ள வந்தது வந்து 4 years பேக். 4 years பேக்கே? 4 years பேக் வந்து எனக்கு ஒரு ஃபோன் வந்துருச்சு, இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி இருக்கு சொல்லணும். நான் ஃபோன்லயே கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கேட்டுப்பேன், ஏன்னா உங்களுக்கு தெரியும் எல்லாமே நிறைய இருக்கு, ஸ்கேம்ஸ் இருக்கு, அப்படிதான் இருக்கும். ஸோ அதனால நான் ஃபோன்ல கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கேட்டேன். ஓகே ஆஃபீஸ் போட்டிங்களான்னு கேட்டேன். ஆஃபீஸ்லாம் போடல பிரதர், நீங்கள் நான் இந்த சேனலில் ஒர்க் பண்ணுறேன், இங்கே ஒர்க் பண்ணுறேன், நீங்கள் அங்கே வாங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. அப்போ அங்கே போய் பார்த்தது தான். இது வரைக்கும் கொஞ்சம் படங்கள் பண்ணியிருக்கேன். அப்படி ஒரு மீட்டிங்கு எந்த படத்தையும் நான் பார்க்கல. அப்படி எப்படி? ஆமா, அது வந்து ஆஃபீஸ் பின்னாடி
அது கேன்டீன் ஒரு ஏரியா, இப்போ பட் அது கேன்டீன் மாரி கூட இருக்காது. டீ வாங்கி கொடுத்தாரா இல்லையா? டீ இல்ல வாங்கி இல்ல டீ அதுவும் சாப்பிடல. கிடையாது. டீயும் வாங்கி அதுவும் தரல. அதுவும் What is கிடையாது. this? உட்கார்றது கூட சேர் கூட கிடையாது. உள்ள நடந்துட்டே போனோன்னு சொல்லிட்டாரு, பேசிட்டோம். பிரதர் இங்க பேசினா கொஞ்சம் இதுவா இருக்கும், இல்ல கொஞ்சம் சேனல் வெளியே யாருக்கும் போயிடலாமா. தெரிஞ்சிடக்கூடாதுல்ல. ஆஹா. அவரே தான் சேனலுக்கே தெரியாம சேனலுக்குள்ள என்ன வர வச்சு அவரோட வேலையை பார்த்திருக்காரு. அப்படிதான் போச்சு. அது பின்னாடி போயிட்டு அது பில்டிங்கோட பேக் சைடு போயிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே இந்த சைடு இந்த சைடு வாக் பண்ணி ஒரு ஒன்லைன் மாரி கொஞ்சம் ஸ்டோரி சொன்னார். நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2 இயர்ஸ் காணோம். 2 Okay. இயர்ஸ் காலே பண்ணல. அகைன் ஒரு தடவை கால் பண்ணி இந்த மாதிரி நான் தான் அன்னைக்கு சொன்னேன் இல்லையா அப்படின்னு கேட்டேன். ஃபோன் பண்ண யாருப்பா நீங்க, யாரு கேட்டா? யார் நீங்க அப்படின்னு கேட்டேன். ஏன்னா நிறைய பேர் கலாய்ப்பாங்க, ஆமா, ஆமா. ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கலாய்ப்பாங்க அந்த மாதிரி. நான் நிறைய பார்த்துருக்கேன். அது அவனுங்க ஜாலியாக எடுத்துக்கிறாங்க, அது நமக்கு எமோஷ்னலாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயமா இது இருக்கும்ட்டு நான் கொஞ்சம் கிளவராக இருக்கணும், உஷாரா இருக்கணும் அப்படின்ட்டு தான் நான் யாருப்பா நீ, எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்றீங்க அப்படின்னு கேட்டேன். அப்புறம் இல்லை நான் பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டீட்டெயிலாம் சொல்லும் போது நம்ம ஓ, மைண்டுக்கு அப்போ ஓ நீ அங்கிருந்து வரியா அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. ஆஹா. அப்படியே ஆரம்பிச்சது தான். நல்லா இது இருக்கும், நல்லா போயிருக்கு, அவ்வளவுதான். சூப்பர். அதே மாதிரி டைரக்டர் சொன்னாங்க நீங்க பயங்கரமா பட்ஜெட் கேட்டீங்களாமே, எவ்வளவு பட்ஜெட் வாங்குனீங்க? இல்ல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா எங்களுக்கு ஒர்க் பண்ணி இல்ல, கொடுத்தாரு. இல்ல. அவர் சம்பளத்துல இருந்து எனக்கு இறங்கி ஆக்சுவலா நான் எப்பவும் சொல்றேன், அப்படியெல்லாம் நான் கிடையாது. ஆ. எனக்கு இல்ல ஒரு story காமெடிக்காக தான் நான் பிடிச்சிருந்தா- சொன்னேன். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா ஒர்க் பண்ணி இன்னொன்னு சொல்லணும். நீங்க கொடுத்த பட்ஜெட் ஓகேன்ட்டாங்களா இல்ல Okay, கொஞ்சம் இல்ல. எக்ஸ்ட்ரா அந்த மாதிரி? எக்ஸ்ட்ராலாம் எதுவும் கேட்கல. சின்ன சின்ன இதா இருந்துச்சு, பெருசாலாம் இது பண்ணல. இன்னொன்னு நாங்க வில்லேஜ் போர்ஷன்லாம் எடுக்கும்போது எங்களுக்கு கிரிட்டிக்கலான ஒரு லொக்கேஷன் அது. உள்ள மேப் போட்டா கார் கூட உள்ள வராது. தள்ளி அவுட்டர்ல ரொம்ப கஷ்டப்பட்டாரு. கேரவன் கிடையாது. அவர் கேரவன் கொடுக்கல, அது கொடுக்கல. ரெஸ்ட் ரூம் போறது கூட ரொம்ப ரிஸ்க். ரொம்ப ஆமா. கஷ்டப்பட்டாரு. அந்த ரியல். கிராமம்னு நீங்க சொன்னீங்களா, அது ஆ. வந்து உங்களோட கிராமமா? இல்ல. எங்களால அவ்வளவு தூரம் போய் பட்ஜெட் இது பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு எங்க ஊரை வந்து இங்க பக்கத்துலயே வச்சுக்கிட்டோம். பக்கத்துலயே அதாவது ஒரு போர்டு ஊரு. அங்க இருந்த போர்டை கொண்டு வந்து இங்க வச்சுட்டோம். அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்ல நடந்த கதை, முத்துவஞ்சேரி கிராமத்துல நடந்த கதை. ம். அந்த முத்துவஞ்சேரி போர்டை தூக்கி இங்க வச்சிட்டோம். ஓகே. நம்ம திருப்பதி போற வழியில ஒரு வில்லேஜ், ம். அங்க தூக்கி இங்க மாத்திக்கிட்டோம். எங்களால அங்க போக முடியாது அப்படின்னு சொன்னால ஃபுல்லா சென்னை தான். சென்னை அது தான். வந்து ஒரு போர்ஷன் தான். அது ஒரு 9 டேஸ் நாங்க எடுத்தது தான். அதுக்கப்புறம் நாங்க ஃபுல்லா சென்னை சென்ட்ரல்னு டைட்டில் இருக்கும்போது சென்னையில ம். பேஸ் பண்ணி காட்டணும்ல என்ன நடக்குது. அதுக்கப்புறம் நான் இங்கேயே ஃபுல்லா சுத்த ஆரம்பிச்சிட்டோம். எனக்கு அப்ப ஒரு டவுட் வருது. சென்ட்ரல் போர்டு எடுத்து அப்ப எங்க வச்சீங்க? இல்ல சென்ட்ரல்லாம் நீங்க வைக்கவே முடியாது. சென்ட்ரல் ரியலா எடுத்தாகணும். எங்களுக்கு அதான மெயின். செட் எல்லாம் போடலையா? நீங்க சென்ட்ரல் செட். ட்ரைலர்ல பாத்துருப்பீங்க, எங்க இருந்து நடந்து வராரு. ஆமா. அதுல நீங்க கிரீன் மேட்லாம் வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. எல்லாமே ரியல், ரியல். எல்லாமே ரியல். என்ன பாட்டு நான் பாட்டு ரோட்ல ஓடி வந்துட்டு இருப்பேன், அவங்க பாட்டு வண்டியில இன்னொன்னு நாங்க கேமரா மறைச்சு எடுத்துட்டு ஹைட் இருப்பாங்க. பண்ணிட்டோம். Okay. ரியலா பார்த்து தான் இருக்குங்கிறதுக்காகவே கேமரா ஹைட் பண்ணி கேமரா காருக்குள்ள வச்சுதான் எல்லா ஷாட்ஸுமே சென்டர்ல ரியலா ம். எல்லா ஷாட் கேண்டிடாவே எடுத்துட்டீங்க அப்படியே. அப்படியே காருக்குள்ளே வச்சு எல்லா எத்தனை angles வேணுமோ ட்ரைலர்ல கூட ஒரு ஷாட் இருக்கும், ரோட்ல ஓடி ஓடி வர்றது. வருது. அது நார்மலா ஓடினா கூட பரவாயில்ல, இந்த பிளட் எல்லாம் போட்டாங்க. ஆஹா. அது ஓடி வர பின்னாடி எல்லா வண்டியும் அவருக்கு பயம் உள்ள என்னடா இப்படி இறக்கி விட்டு சென்டர்ல இறக்கி விட்டு ரியல் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, அதுல அவ்வளவு கூட்டம், போலீஸ் ஃபுல்லா நிக்கிறாங்க. ஆ. அவர் பிளட்டோட இறக்கி விட்டு நாங்க வந்துட்டோம் கார்ல. பின்னாடி ஆ. நீங்க வாங்க லாங்லயே ஜூம் லென்ஸ் போட்டு எடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா அங்க பக்கத்துல நம்ம வேற கேமரா யூஸ் ஜூம் இமேஜினே லென்ஸ். பண்ணி பார்க்க முடியல. ஆ. அது எப்படி இருக்கும் பாத்துக்கங்க. எல்லாம் ஒரு Risk தான். மாதிரி பாப்பாங்க. Blood பின்னாடி ஓட எல்லாரும் ஓடி வர ஆரம்பிச்சிட்டாங்களா? இல்ல அவங்க போலீஸ்காரங்க எல்லாரும் நிறுத்திருப்பாங்களே. என்ன ஒரு மாதிரி அப்படியே பாத்துக்கிட்டே இருந்தேன். ஆ. எனக்கு நான் அப்படியே ஒரு மாதிரி கண்ட்ரோல். அது எங்க இருந்து எனக்கு அவ்வளவு தைரியம் வந்ததுன்னு தெரியல. சென்ட்ரல்ல அந்த வந்து time ல நான் பண்ணிட்டேன். ரியலா நடக்க விட்டோம். பிளட்டோட தான் வந்தாரு. ஆ. அப்போ அவங்க ஒரு ஃப்ரிட்ஜ் மேல ஓடுற ஷாட் எடுக்கிறோம். இங்கேருந்து ஓடி வராரு, டிராஃபிக்ல பைக்ல வரோம், கார் வரோம், எல்லாம் இவரை பாக்குறாங்க. ஒரு ஓடுற ஷாட் எடுக்கிறோம். ஆ. மேல ஃப்ரிட்ஜ்ல ஓடுற ஷாட். எங்களுக்கு பயம் வேற, காருக்குள்ள கேமரா வச்சுட்டு போறோம், போலீஸ் அங்க நின்றுடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பயத்துல போறோம். இவர் ஓடியாரு. நாங்க கார் போற ஸ்பீடுக்கே எங்களை ஃபாலோ பண்ணி ஓடி வரணும். அப்பதான் நாங்க இன்னும் ஒரு ஃபாலோ பண்ணி எடுத்துட்டு டெடிகேஷன். வரோம். சரியான ஓட்டம், மூச்சு வாங்கிருச்சு. பைக்ல வரவங்க எல்லாம் வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரியலா ஓட விட்டோம் ஃப்ரிட்ஜ் மேல. பா. ரொம்ப ரிஸ்க். பிளட்டோட ஆக்சுவலா நிறைய பேர் நினைச்சிருப்பாங்க காக்கா முட்டை விக்னேஷ்க்கு என்னதான் ஆச்சு, இந்த மாதிரி ஒரு நிலைமையா அப்படிங்கிற இல்ல இல்ல மாதிரி. அவ்வளவுலாம் இல்ல. ஆ. பண்ணிதான் ஆகணும், அதுக்குதான் நம்ம உள்ள இருக்கோம். ஆமா. ஆக்டர்னு வந்தாச்சு. பண்ணிதான் ஆகணும். அது சின்ன விஷயம் தான், இன்னும் நிறைய இருக்கு. அவ்வளவு. ஓகே. டீ பார்ட்டி வந்து அவளா காத்துட்டு இருக்கு. ஏகப்பட்ட சாய்லாம் உங்களுக்காக வச்சிருக்கோம். அவரோட லுக்கே வந்து ஆச்சரியமா. இல்ல உண்மையா நீங்க வேற சாப்பிட ஏதாவது ஏதாவது- கொடுக்க போறீங்க? வேற தயவு ஏதாச்சும் செய்து drinks கொடுங்க. எதிர்பார்த்தீங்களோ? இல்ல ஏதாவது சாப்பிட ஏதாவது இருக்கும், அதை ரொம்ப நேரமா பாத்துட்டு ஏதாவது எடுத்து கொடுப்பீங்க. ஏன் அதை நான் ஞாபகம் கேட்கலாம்னு நினைச்சேன். சாப்பிடறதுக்கு ஏதாவது இருக்கா கொடுங்க. அம்பிட்டு பசி. சோ ஏகப்பட்ட டீஸ் வந்து வச்சிருக்கோம். என்னன்னா வந்து ஜிஞ்சர் டீ, பிளாக் டீ, மசாலா டீ, மின்ட் டீ, செஞ்சா, மாச்சா எல்லாமே இருக்கு. ஹீரோ சார் தான் ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ண போறாரு. சொல்லுங்க எந்த டீ வேணும்? செஞ்சானா என்ன? செஞ்சாங்கிறது வந்து சைனால இருந்து இறக்குமதி பண்ணிருக்கோம். அப்ப அங்க அந்த famous ஆன டீ. மாச்சா, மாச்சா ஜப்பான் இறக்குமதி. What do you want, yeah?
மசாலா டீ சம்திங் ஏதோ சொன்னீங்க என்னது? ginger tea. மசாலா டீயா? மசாலா டீயா குடிக்க ரெடியா? ஆனா இதான் ஆறி போயிருக்குமே. உண்மையில இருக்கா? ஆ இல்ல இருக்காத இல்ல, வேற ஏதோ நீங்க வெறும் இப்ப box அதுக்குள்ள தான் ஏதாவது கேம் பார்ப்போம். ஏதாவது வச்சிருப்பீங்கன்னு நினைச்சேன். மசாலா டீ இவ்ளோ குடுக்க போறோம். சும்மா குடுத்துருவோமா? காசு குடுக்கணும். மசாலா டீ 250 ரூபீஸ் தான். சம்பளம் ஈவினிங் நம்ம என்ன டாக்டர் பத்தி ஆமாங்க, கேக்குறீங்க? எனக்கு சம்பளம் எல்லாம் கம்மி தாங்க இந்த வாரத்துல. ஒரு 250 ரூபாய் இந்த ஒரு டீ எனக்கா கொடுக்க மாட்டீங்களா? ரொம்ப அதிகம், 250 ரொம்ப அதிகம். நான் 15 ரூபாய் ஓசில தான் கொடுத்தேன். 20 ரூபாய். பாத்தீங்களா பிரதர்? ஐயோ, வேற ஏதாவது வச்சிருக்காங்க. பாத்தீங்களா பிரதர்? So ஆஹா sad. விக்னேஷ் உங்களுக்கு இது வரும் நான் எதிரே பார்க்கல. ஐயோ தாங்க சாப்பிடுங்க. ஐயோ, நீ வேற எப்படி என்ன கை எட்ட மாட்டேங்குது. எனக்கு எட்ட மாட்டேதுங்க. வேணாம், விட்டுருங்க. காஞ்ச மிளகாய் வந்ததுனால என்னன்னா இந்த செட்லயே சென்ட்ரல் மூவியோட செட்லயே யார் வந்து இந்த காஞ்ச மிளகாய் மாதிரி ஓவர் கோவக்கார ஒரு நபர். இவர்தான் பயங்கர கோவம் வருமா? இவரை பார்த்து கோவமே வர மாதிரி பாருங்க கரெக்டா இல்லையே. சொல்றாங்க இவர்தான். பாத்தீங்களா? அது நீங்க 1 hour நீங்க டிசைட் பண்றீங்க. இல்ல டைரக்டர்னாலே பிரஷர் தான். ஆமா, அது ரொம்ப ப்ரெஷர் இருக்கும். அந்த என்கிட்ட அவர் காமிச்சது கிடையாது. என்கிட்ட நான் ஏதாவது போய் கேட்கும் போதும் அவரோட ஓப்பனா சொல்லிடுவாரு. ம். இந்த மாதிரிலாம் இருக்கு பிரதர், இந்த மாதிரிலாம் இது இப்படிதான் brother பண்ணிக்கிட்டு இருக்கோம், கொஞ்சம் பாருங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு இருக்கிறதே கொஞ்சம் சரி விடு ம். பண்ணுவோம் அப்படின்னு நான் போயிடுவேன். ஆனா என்கிட்ட காமிச்சது கிடையாது. அதனால ஆனா எல்லார்கிட்ட அவர் காமிச்சிட்டு தான் இருக்காரு. இவர் என்னென்னலாம் பண்றாருன்றதை எல்லாருமே என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆ, அது கத்திடுவாரு, ஆ. டக்குன்னு கத்திடுவாரு. அது சில பேருக்கு வந்து அது இதுவா இருக்கும். ஸோ அது அந்த கோபம் ஸ்பாட்லயே அதிகம்னு பார்த்தோன்னா இவருக்கு இது இருக்கு. ஓகே. எங்க ஸ்பாட்ல சொல்றேன், ஆனா இவரை விட கோவப்படுறவங்களாம் நான் பார்த்துருக்கேன். ம். ஓகேங்களா, நான் ஒர்க் பண்ணதுல சொல்றேன், நிறைய இன்னும் கோவப்படுவாங்க. பட் இந்த ஸ்பாட்டை நீங்க கேட்கறதுனால கேப்டன் ஏன் கோவம் வரும்னா காலைல எல்லாரையும் அசெம்பிள் பண்றது எல்லாமே நானு. ஒரு ம். மேனேஜர் வேலையை முதல் நாங்களே எல்லா வேலையும் தான் பார்த்துருக்காரு. ஆர்டிஸ்ட ஸ்பாட்ல அசெம்பிள் பண்ணி அன்னைக்கு ஃபுல் டே கரெக்டா ஷூட் முடிக்கிற வரைக்கும் அந்த ப்ரெஷர் ஹெவியா இருக்கும். ஒவ்வொரு செகண்டும் காசு ப்ரொடியூசர் நம்மள தான் கேள்வி கேட்பாங்க. இன்னொன்னு ஸ்பாட்ல ப்ரொடியூசர் 3 பேர் சுத்தி நிப்பாங்க. ஓ. எந்த ஷூட்டிங் எல்லா ஃபுல் நாங்க எடுத்த 30 நாளுமே கூட ப்ரொடியூசர் 3 பேர் சுத்தி நிப்பாங்க. ஓகே. அப்போ அவங்க எப்படி பார்ப்பாங்க, எப்படி வாட்ச் பண்ணுவாங்க, நம்ம என்ன பண்ணணும்? கரெக்ட். ஒண்ணுமே பண்ண முடியாது. இவர் எந்த அளவுக்குன்னா, அதாவது வந்து அது ஓகே, அது எல்லாரும் அசெம்பிள் பண்றது, மார்னிங் டு ஈவினிங் வரைக்கும் நடிக்க வச்சு அனுப்ப அதெல்லாம் ஓகே. பட் பேக்கப் ஆனதுக்கு அப்புறம் கூட ஆர்டிஸ்டுக்கு சேலரி கொடுக்கணும்ல, அதை ஆமா. மேற்கொண்டு நின்று வாங்கி கொடுப்பாரு. வாவ். அண்ட் அதே மாதிரியே பேரரசு சார் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ரோல் ப்ளே பண்ணிருக்காருல. ம். வேற லெவலா இருக்கு. அவரோட லுக்க பாக்குறதுக்கே வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அவர் எப்படி இந்த படத்துல ஒரு ஒண்ணுமே என்ட்ரி இல்லைங்க. கொடுத்தாரு? சின்மய நகர்ல ஒரு டீ கடையில் நடந்த சம்பவம் தாங்க. ஆ. தமிழில் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். டீ கடையில நான் டீ சாப்பிட்டு இருக்கேன் ப்ரோ. ஒரு அண்ணன் வந்து வந்திருந்தாரு. அவர் ஒரு ஆர்டிஸ்ட் தான் வச்சுக்கோங்களேன். அவர் வந்தார், பேசிட்டு இருக்கோம். ஆனா இந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் வேணும், ஒரு பெரிய கேரக்டர், ஏதாவது டேரக்டராக இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி கேட்கும்போது நான் சொன்ன ஆப்ஷன்ல ராம் சார் சொன்னேன், மிஸ்கின் சார் சொன்னேன். இந்த மாதிரி ஆப்ஷன் சொல்லும்போது நான் யோசிக்காத பேரர் சார் சொல்லிட்டாரு. ம். ஆஹா இது நல்லா இருக்கு, ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ட்ரை பண்ணி அவருக்கு மேக்கப்லாம் மட்டும் லுக் டெஸ்ட் பண்ணி பார்த்தோன்னே நல்லா இருந்துச்சு. நம்ம மேக்கப் ஆர்டிஸ்ட் வச்சு என்ன ஒன்று யாரும் ட்ரோல் பண்ணிடக்கூடாது. ஏன்னா ஆ. சார் வந்து நிறைய கெஸ்ட் ரோலில் பண்ணியிருக்காங்க. அதை வச்சு இதில் எதுவும் ட்ரோல் பண்ண, இந்த கேரக்டர் எதுவும் ட்ரோல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக ரொம்ப டைலாக்ல ஓவராக இது பண்ணாமல் லிமிட்லேயே மீட்டர்லேயே கொண்டு போய் சாரை மெயின்டைன் பண்ணி உண்மையிலேயே சார் வந்து பேரர் சார் வந்து நல்ல ஒத்துழைப்பு. பெரிய பெரிய இன்னைக்கு ஜாம்பவான்களை வச்சு படம் பண்ண ஒரு டேரக்டர் அவர். நான் பயந்துட்டு இருந்தேன் அவர் கூடலாம் எப்போ ஒர்க் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு. அவர் டவுன் டு எர்த் எங்க கூட சேர்ந்து நல்லா மிங்கிள் ஆயிட்டார் ஜாலியா. ஆமா, பேரர் சார் ரொம்ப எப்படி பார்ப்போமே. டிஃபரெண்டான ஒரு ரூபத்துல பாக்குறோம். அண்ட் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அவரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ்? உங்களுக்கும் அவருக்கும் பயங்கர ஆக்ஷன்லாம் இருக்கா? நீங்க எதிர்பார்க்குற மாதிரிலாம் இருக்காது. ஆ. ஃபர்ஸ்ட் அவரு எனக்கு எப்படி உள்ள வந்தார் தெரிஞ்சதுன்னா, நான் தான் இந்த படத்துல ஹீரோன்னு சொல்றாரு. ஆனா அப்படி எதுவும் நடக்கல இது வரைக்கும். இப்போ ஒரு படத்துல ஹீரோனா என்னங்க பண்ணுவாங்க? ஒரு ஹீரோனா அப்டேட் ஒன்று நடக்குதுன்னா என்ன பண்ணுவாங்க? ஃபோன் ஆமா, பண்ணி உங்களுக்கு தான் சொல்லுவாங்க. இன்ஃபார்ம் பண்ணணும் இல்லையா? அதெல்லாம் ஆ. எதுவுமே கிடையாது, பண்ண மாட்டார். ஆஹா, படத்தையே நீங்க இன்னும் பாக்கலல்ல? இவர் இந்த படத்தோட அப்டேட் எல்லாமே இவரோட ஸ்டேட்டஸ் பார்த்து தானே தெரிஞ்சிருக்கேன். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைப்பாரு. இது வந்து இத்தனை மணிக்கு ரிலீஸ் ஆகுது, ஆ, இது வந்து இத்தனை மணிக்கு வருது, ஆ. இங்க வந்து நாங்க இத்தனை மணிக்கு இவரை போய் சந்திச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்த்து நான் கேட்பேன், ம். ஏன் இதெல்லாம் நீங்க என்கிட்ட சொல்லல அப்படின்னு கேட்பேன். அது கொஞ்சம் வேலையா இருந்த பிறதா மறந்துட்டாரு. சரி ஓகே, அப்படிதான் பேரரசு சார் உள்ள வந்தது ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆ. ஃபோன் பண்றேன், என்ன பிரதர் மீட் பண்ணிருக்கீங்க, என்ன சொன்னாரு, ஏதாவது ப்ரமோஷனுக்கு ஏதாவது பேசுறீங்க? இல்ல நம்ம படத்துல நடிக்கிறாரு. ஆ. ஏன்னா எங்களுக்கு கொஞ்சம் பட்ஜெட்டும் ரொம்ப கம்மி, நாங்க அது பெருசா யோசிச்சுட்டு இருந்தோம், நம்ம பட்ஜெட்குள்ள வரணும் இல்லையா ஒரு ஆர்டிஸ்ட் தேவை. நம்ம அதெல்லாம் நான் கேட்டேன் அப்பவே, வந்துட்டாரா உள்ள அப்படின்னு. பட்ஜெட்லாம் குறைச்சிட்டாரு. அவர் எல்லாமே ஆமா. குறைச்சி பண்ணிட்டாரு. அந்த ஸ்பாட்ல நான் நம்ம அந்த திருப்பாச்சி சிவகாசி எல்லாம் பார்க்கும்போது ஒரு ஃபயர் இருக்கும்ல, ஆமா.
ஸோ அந்த ஃபயரோட ஐயோ வராங்களே, நம்ம எப்படி நம்ம ஹீரோ அவரை வந்து நம்ம தளபதி எல்லாம் வச்சு படம் பண்ணியிருக்காரு. ஆமா. அவர் ஐயோ இது எப்படிடா இதுன்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அவர் வந்த உடனே சொல்லியிருக்காரு, இந்த இவர்கிட்ட சொல்றேன் பையனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் உடனே போய் பார்த்தேன். ரொம்ப சாஃப்டா பார்த்த தம்பி நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கும், படம் சூப்பரா இருக்கும் அப்படின்ட்டாரு. பாருங்க மிமிக்ரி எல்லாம் பண்றாரு. மிமிக்ரிலாம் வேற பண்றாரு வேற லெவலா. அப்படி பேசுவாரு. அவர் இப்படிதான் இருக்கும். அவரு வாய்ஸ் வந்து ரொம்ப சவுண்டாலாம் நல்லா இருக்கு, பண்ணுவோம் நல்லா பண்ணுவோம் அப்படின்னு தான் போனது. அவர் வந்ததுனால கொஞ்சம் நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சது இந்த படம். ம். ஆமா. இன்னும் ரீச் வந்துருச்சு. ஸோ அதனால அவருக்கு பெரிய தேங்க்ஸ் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். ஆமா. சூப்பர். இப்படிதான் இப்படிதான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். இன்னும் அவர் வேற ஏதாவது ஸ்டேட்டஸ் போட்டாருன்னா நான் அதை உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா எக்ஸ்ட்ரா தெரியும். சூப்பர். ஓகே நைஸ். டைரக்டர் நீங்க வந்து சூஸ் பண்ணுங்க. ஜிஞ்சர் வேணுமா, பிளாக் வேணுமா, மின்ட்டா, மாச்சாவா? இன்னி வரைக்கும் ஃபாரினே போலாங்க. அதனால ஜப்பான் மேடோன்னு சொன்னீங்களே. ஓகே மாச்சா டீ, ம். ஜப்பான் டீ. இதுலயாச்சும் ஃபாரின் போய்க்கலாம். ஆமா நீங்க ஏன் வந்து ஷூட்டிங் எதுவுமே வந்து சென்ட்ரல்னு மூவி ஓகே, சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்லாம் காமிச்சிட்டீங்க, பாட்டுக்காவாச்சும் நீங்க ஃபாரின் கூட்டு போயிருக்கலாம்ல. பாத்தீங்களா? நான் கேட்டேன் கேட்டிருக்கணும். நான் கேட்டேன் தேவைப்படலை எங்களுக்கு. தேவைப்படலன்ட்டாரு. நீங்க அப்ப வேற ஏதாவது கேட்டிருக்கணும். நான் கேட்டேன் படத்துக்கு நானா தேவைப்படுறான்னு கேட்டேன். Nice. அவரு இல்ல, இது நீங்க நல்ல டைமிங். கட் பண்ணா நம்ம ஊர் பக்கத்துல இருக்க ஏதாவது ஏரியாவுக்கு போயிடலாம். அதாவது Okay. ஃபாரின்ல கூட்டு போறேன்ட்டு அந்த ஊருக்குள்ள ஒரு குளத்துக்குள்ள கூட்டு போய் விட்டாரு. அதெல்லாம் நடந்திருக்கு. அது 10 நாள் உடம்பு சரியில்லாம படுக்க போட்டாரு என்ன. இது ஆமா. வேற. அது சில்ல குளிர்காலம் வேற அப்போ பயங்கரமா இறக்கி விட்டு அவருக்கு ஜுரம் வந்துருச்சு. நான் அப்படி எல்லாம் நான் எடுத்துக்கவே மாட்டேன். நீங்க தான் நறுக்கி விட்டீங்க. இன்னொன்னு சொல்லணும். குளிக்கிற ஷாட் ம். பாத்தீங்களா? அவர் என்ன பண்ணாரு? காமெடி கேளுங்க. பிரதர் குளிக்கிற ஷாட் வேணாம் பிரதர், மறுபடியும் ஜுரம் வந்துரு பிரதர். நான் வேணா 4 சொட்டு தண்ணி மட்டும் தெளிச்சுக்கிறேன், குளிக்கிற எஃபெக்ட் வந்துடுறேன், தலையை தோட்டிட்டு வந்துடுறேன். எப்படி குளிக்கிறது தான் ஷாட்டே மாண்டிச்சு எடுக்கணும். அந்த தண்ணி அப்படி இருந்துச்சு. அது அந்த கிளைமேட். இல்ல 3 இடத்துல குளிக்கிற மாதிரி பிளான் பண்ணோம். தலையில தண்ணி தெளிச்சே பிளான் பண்ணா, அப்புறம் குளிக்க வச்சிட்டோம். வேணுங்க குளிச்சே ஆகணும்னு சொல்லி எப்படியோ குளிக்க குளிக்க வச்சாச்சு. வச்சாச்சு. சூப்பர். என்ன தண்ணி தான் குளிங்க அப்படின்னு சொல்லி இறங்கியாச்சு. நைஸ். அதே மாதிரி இப்ப மாச்சா டீல வந்து ம். இதுதான் வந்திருக்கு, ரப்பரா. ரப்பர். இப்ப நீங்க என்ன கொஸ்டின் கேட்க போறீங்கன்னா, நீங்க எதை அழைக்கணும்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலா நம்ம படத்தை பேஸ் பண்ணியே கேட்கலாம். ம். சென்ட்ரல் மூவில வேற ஏதாவது ஒரு சீன் வந்து சூப்பரா எடுத்து பட் அந்த ஃபுட்டேஜ் காரணத்தினால வந்து டெலீட்டட் ஆயிடுச்சா? அப்படி எங்க படத்துல எதுவுமே நடக்கலங்க. தேவையானதை எடுத்துட்டோம். நாங்க பண்ணது 30 நாள் ஷூட். அதுல எங்களால எக்ஸ்ட்ரா எடுக்க அதுல முடியாது. எங்களுக்கு என்ன அதுக்கு தேவையோ அதை எடுக்க 1 முடியும். மந்த் எடுத்துட்டோம். ஆனா அதுக்கு பிளானிங் நிறைய பண்ணோம். முன்னாடி எங்க போறோம், என்ன ஷூட்டிங், முன்னாடி லொகேஷன் எல்லாம் பார்த்து பிளான் பண்ணிட்டோம். அந்த லொகேஷன் நம்ம என்னதான் பிளான் பண்ணாலும் அந்த லொகேஷன் எங்களுக்கு வேற ஒரு பிரச்சனையை கொடுத்துட்டே இருந்துச்சு. ஒரு நாள் ஷிஃப்டிங்க்கு தான் எங்களுக்கு பெரிய போராட்டம். இங்க இருந்து இந்த ஷாட்டை முடிச்சுட்டு டக்குன்னு பக்கத்து இடத்துல ஷிஃப்டிங், இந்த வண்டி எடுத்துட்டு போய் அங்க எடுக்கணும். ஷிஃப்டிங்ல எங்களுக்கு நிறைய டைம் அதுல தான் டைம் டியூரேஷன். டியூரேஷன் ஆச்சு. ஓகே. வில்லேஜ் போர்ஷன் தான் எங்களுக்கு மறக்க முடியாத ஒரு கொடூரமான ஒரு நேரம்னு வச்சுக்கோங்க. அது நாங்க ஸ்கிரீன்ல பாக்கும்போது தெரிய வரும். ஆமா. And அதே மாதிரி காக்காமுட்டை விக்னேஷ் அவர்களே நீங்க சொல்லுங்க, உங்க லைஃப்ல இந்த ஒரு விஷயத்தை அழிச்சிடலாம்னா எந்த விஷயம் உங்க லைஃப்ல? ரொம்ப எமோஷனலான மூமெண்ட் அது. ஒரு 2 months முன்னாடி ஒரு சம்பவம் நடந்தது. ஸோ அது நடந்திருக்க வேணாம்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். That's என்ன it. மாதிரியா? இல்ல அது சொல்ல மாட்டேன். பர்சனலா? ரொம்ப பர்சனல், அது சொல்ல மாட்டேன். அது என் ஃபேமிலியோட சுச்சுவேஷனே அது கொஞ்சம் திருப்பி போட்டுடுச்சு. இன் a bad way. ரொம்ப அது அன்எக்ஸ்பெக்டட் அப்படின்னு ஒரு விஷயம். அது ஒரு நைட்ல சேஞ்ச் ஆன ஒரு விஷயம் அது. ஸோ அது நடந்திருக்க வேணாம் அப்படின்னு நான் அது இப்போ வரைக்குமே அதை வந்து அது இப்படி நடந்திருக்கலாம், இப்படி நடந்திருக்கலாம், இப்படி நடந்திருக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். பட் சாப்பன் ஓகே. அதுதான். வேற எதுவுமே என் லைஃப்ல நான் எரேஸ் பண்ணணும்னு நினைச்சதே இல்லை. அதுக்கு பிரச்சனைகள் நிறைய இருக்கு, ஹாப்பினஸும் நிறைய இருக்கு. ஸோ அதனால இது எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது இதுதான் எனக்கு இப்போ ரீசெண்டாக நடந்ததுல ஓவராலாகவே என் லைஃப்ல இதுதான் எனக்கு ரொம்ப பெரிய இதுவாக இருக்கு. அதனால அது மேபி இதெல்லாம் கனவா இருக்கணுமோ, அதாவது அந்த சம்பவத்துக்கு அப்புறம் நடந்ததெல்லாம் கனவா இருந்தா கூட நான் ஐ அம் ஹாப்பி. ஓகே. நீங்க சொல்றதுலயே தெரியுது பெரிய பாதிப்பு வந்து ஆமா, உண்டாக்கி இருக்குன்னு. கண்டிப்பா அது வந்து நீங்க கிராஸ் பண்ணி வந்துருவீங்க. அடுத்த டீ நீங்க தான் சூஸ் பண்ணணும். ஐயோ அவர் வந்து choose பண்ணிட்டாரு. எஸ். இப்ப ஜிஞ்சர் டீ, பிளாக், மின்ட், செஞ்சா. மின்ட் எடுங்க. மின்ட் பாத்துடலாமா? நல்ல விஷயம். சோ நீங்க வந்து நடிச்ச ஃபர்ஸ்ட் மூவில வாங்கின salary எவ்வளவு? அது சொல்லி ஆகணுமா? அது வந்து 50,000 காக்கா முட்டைக்கு 50,000. என்னோட ஃபர்ஸ்ட் அட்வான்ஸ் வந்து அதுல 5,000 கொடுத்தாங்க. அது மறக்க மாட்டேன். அதுவும் லைக் 12 வயசுல இல்ல? ஆமா. எப்படி அந்த இருந்துச்சு அந்த நேரத்துல அது feeling? பெரிய காசு இல்ல பிரதர். ரொம்ப பெரிய காசு. எனக்கு அது ரொம்ப பெரிய காசு. ம். எங்க வீட்டுக்கு ரொம்ப பெரிய காசு. அது அதுக்கப்புறம் படம் முடிச்சதுக்கு அப்புறம் அதே படம் 10 lakhs கொடுத்தாங்க. வாவ்.
அதை நான் இப்போவே சொல்கிறேன். அதை அப்போ கொடுக்கல. அது ஆக்சுவலாக வந்து என்னோட ஃப்யூச்சருக்காக அதை ஃப்யூச்சர் டெபாசிட்னு சொல்லிட்டு ஒரு கிரியேட் பண்ணிவிட்டு அது அந்த பணத்துலேருந்து மாதமான வட்டி காசு இருக்கு இல்லையா, ஸோ அது மட்டும் எங்கள் அக்கௌண்ட்டுக்கு வரும். அது ஸ்ட்ரெயிட்டாக எங்கள் அக்கௌண்ட்டுக்கு வராது, இன்னொருத்தனோட அக்கௌண்ட்டுக்கு போகும். அந்த வட்டி காசுலேருந்து ரேஷன் மாரி வரும். ஒரு 10,000 8,000 அந்த 10 lakhsக்கு வட்டி வருதுன்னா அது ஒரு மந்த்லி ரேஷன் மாரி அரிசி பருப்பு இதெல்லாமே ஒரு கலெக்ட் பண்ணி அது எங்களுக்கு வீட்டுக்காக வந்துடும். நாங்கள் போயிட்டு பண்ண வேண்டிய வேலை எங்களுக்கு மந்த்லி இவ்வளோ ரேஷன் வேணுன்றதை எழுதி கொடுக்கறது தான் அந்த கடையில் போயிட்டு. அப்படி எனக்கு கிரியேட் பண்ணி கொடுத்தாங்க. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் சேலரி. ஃபர்ஸ்ட் சேலரி இஸ் தி பெஸ்ட் சேலரி. ஆல்வேஸ், எப்பவுமே இப்போ வரைக்கும் அதான் இருக்கு. நீங்க சொல்லுங்க உங்களோட ஃபர்ஸ்ட் சேலரி எவ்வளோ? 12th வந்து முடிச்சுல வேலைக்கு வந்தோடனே 8,000 ரூபா ஒரு கம்பெனி. நான் சொன்னல அந்த கம்பெனி அந்த சம்பளம் கூட ஏமாத்திட்டாங்க. ஃபர்ஸ்ட் கொடுத்தாங்க, ரெண்டாவது கொடுக்கல. 8,000 ரூபாய் ஓகே மந்த்லி. மந்த்லி. அண்ட் அதே மாதிரி இந்த படத்தை வந்து ப்ரொடியூசர்ஸ்லாம் ஒரு பட்ஜெட் கொடுத்துருப்பாங்களா, அந்த 3 ப்ரொடியூசர்ஸும் அந்த பட்ஜெட்லயே முடிச்சிட்டீங்களா இல்ல கொஞ்சம் எக்ஸீட் ஆச்சா இல்ல என்ன மாதிரியான சம்பவங்கள் நடந்தது? கொடுத்த பட்ஜெட்ல தான் முடிச்சிருக்கோம். நைஸ். சோ இந்த ஒரு டீயும் முடிஞ்சிடுச்சு. இன்னும் பிளாக் ஜிஞ்சர் செஞ்சா தான் பாக்கி. நீங்க தான் சூஸ் பண்ணும்ல. பிளாக் ஓகே. பிளாக் குள்ளே உங்களுக்கு இப்ப அல்வா நாங்க கொடுக்க போறோம். ஐயோ அல்வா வந்திருக்கு. என்ன கேள்வின்னு உங்களுக்கே ஸ்ட்ரைக் ஆயிருக்கும். சோ வாழ்க்கையிலேயே வாங்கின மறக்க முடியாத அல்வா. அல்வா அதை சொல்லக்கூடாது, இப்பதான் மேரேஜ் ஆயிருக்கு, படம் ரிலீஸ். பரவாயில்ல, எப்படி சொல்லாம பிரதர்? சொல்லணும், வந்திருக்கு கேள்வி. நான் கொடுக்கல. அப்ப சொல்லலாம். அப்ப சொல்லுங்க. இப்போ நான் வந்து பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட் காலேஜில் ஒரு பொண்ணு வந்து பிஏ இங்கிலீஷ், நான் செகண்ட் இயர், அந்த பொண்ணு வந்து ஃபர்ஸ்ட் இயர். நாங்களாம் லவ் பண்ணல, லவ் பண்ணுறேன்னு சொன்னிச்சு. நல்ல அழகான பொண்ணு தான், பார்க்க நல்லா லுக்காக இருப்பாங்க. குனிஞ்சிட்டே தான் போவோம். ஆப்போசிட் 4 பொண்ணுங்க வந்தாலும் குனிஞ்சிட்டே தான் போவோமா. இது நல்லா வாட்ச் பண்ணி அந்த பொண்ணு பிடிச்சிருச்சு அவங்களுக்கு. நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு, நல்லா போயிட்டு இருந்து தானாக தான் வந்துச்சு. நம்ம பாட்டுக்கு நம்ம வறுமை யூஸ் பண்ணி படிக்கிறதுல கோணத்துலேருந்து போயிட்டு இருந்தோம். தானாக வந்தது ஒரு வேணை வந்துச்சு, ப்ரொப்போஸ் நடந்துச்சு, எல்லாம் பண்ணி கடைசியில் கேஸ்ட் ஒன்று வந்தனால ஒரு பெரிய அல்வா கொடுத்துட்டு கேஸ்ட்டை வச்சு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு தானாக தான் வந்துச்சு. நானாக போய் சொல்ல தப்பு இல்லை, எங்கள் ஒய்ஃப்கிட்டே சொல்லியிருக்கேன். தானாக வந்துச்சு, தானாக போணுச்சு. கேஸ்ட்டை வச்சு மிஸ் ஆகி போணுச்சு. அந்த பொண்ணு பார்த்தாலும் பரவாயில்ல, அந்த பொண்ணுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, பார்த்தாலும் பரவாயில்ல. ஸோ அதுதான் ஒரு பெரிய அல்வா. அந்த அல்வா வந்து மீண்டு வந்துட்டீங்க. என்ன ஒன்று, அந்த அல்வா தான் அந்த படம் பண்ணுறதுக்கே காரணம். கேஸ்ட்டை வச்சு ஒருத்தவங்களை இது பண்ணக்கூடாதுல்ல. கேஸ்ட்டை வச்சு ஒரு பெரிய ஒரு அசிங்கம் ஆயிடுச்சு. கேஸ்ட் நீங்களாம் அப்படி, நாங்களாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு கேஸ்ட்டை வச்சு ஒரு அவமானப்படுத்துனாங்க. அதுதான் பெரிய வழி. நீ அவமானப்படுத்துறியா? அதனால் அது ஒரு சேலஞ்சிங்காக எடுத்துக்கிட்டு நான் ஒரு படம் பண்ணோம். நம்ம நல்லபடியாக லைஃப்பில் செட் ஆனால் அதை விட நல்ல பொண்ணு நம்மளுக்கு தானாக கிடைக்குன்னு சொல்லிட்டு மைண்ட் வச்சுட்டு வந்தாச்சு, கிடைச்சாச்சு. நல்ல ஒய்ஃப் இருக்காங்க. ஸோ பார்த்து தயவு செஞ்சு திட்டிட்டு கூடாது. அவங்க நல்ல ஒரு விஷயம். சூப்பரா லைஃப்ல சக்சஸ்ஃபுல் ஆகுறது தான் வந்து ஒரு சூப்பர் ரிவெஞ்ச் அப்படின்னு காமிச்சிட்டீங்க. அற்புதம். நீங்க சொல்லுங்க காக்கா முட்டை விக்னேஷ் அவர்களே. ஃபர்ஸ்ட் இயர் வந்து ஒரு ஷோக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், ஒரு ரியாலிட்டி ஷோ. ஆல்மோஸ்ட் எனக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 98% ஸோ கன்ஃபார்ம்லேயே இருந்தேன். அந்த ஒரு ஹோப்லேயே இருந்தேன். அந்த டேட்டில் பார்க்கும்போது அது கிடைக்கல. ஓகே. ஸோ அது ரொம்ப பிரேக் ஆயிட்டேன், ரொம்ப அழுதுட்டேன். அந்த மாதிரிலாம் ஆச்சு. ஏன்னா ரொம்ப எஃபெக்ட் போட்டு ஒன்று கிரியேட் பண்ணுவோம்ல. ஸோ ஒன்று ரெடி பண்ணி அதுக்கானது ஒன்று கிடைக்கலன்னா அது நம்ம ரொம்ப இதுவாகிடுவோம். ஸோ அப்படி ஒன்று நடந்துச்சு. பார்ப்போம். இன்னும் அதை நான் விட மாட்டேன், அது விடவே மாட்டேன். எங்கே போனாலும் அதை நான் பிடிச்சிருவேன். சூப்பர் சூப்பர் நைஸ். இப்போ அடுத்ததா ஜிஞ்சர் சென்ச்சா தான் இருக்கு. நீங்க தானே சூஸ் பண்ணோம்? ஆமா, நான் ஜிஞ்சர் சென்ச்சா 2 தான் இருக்கா? ஆமா. ஓகே. சென்சானா என்ன? சென்ச்சா சைனா டீ. இல்ல, அந்த சைனா டீக்கு போங்க. சென்ச்சா டீ. ஓகே. சென்ச்சா டீ உள்ளே பாத்தீங்களா பிரதர்? என்ன அது பிரதர்? பேட்டரி இருக்கு. ஓகே. சோ பேட்டரி பேஸ் பண்ணி என்ன கேள்வி என்றால், நீங்க வந்து ரொம்ப லோவா ரொம்ப சோர்ந்து இருக்கும் போது யார் உங்களுக்கு ஒரு பேட்டரியா பூஸ்ட் கொடுக்கறது? என்னோட பிரதர், என்னோட அண்ணன். என் அண்ணன் தான் எனக்கு சார்ஜ் எல்லாமே. எதுவுமே கிடைக்காதப்போ எனக்கு கிடைச்சிரும்னு எங்கள் அண்ணன் ஒரு சைட்லேருந்து சொல்லும் போது எனக்கு ரொம்ப நம்பிக்கையாக இருக்கும். அதனால் ஓகே. சோ இத வந்து அண்ணாக்கு டெடிகேட் பண்ணிடலாம். கன்ஃபார்ம். கேர்ள் ஃப்ரெண்ட், அம்மா, அக்காக்கு அவங்களுக்கு நான் நிறைய டெடிகேட் பண்ணிட்டேன். ஓகே. அண்ணாக்கு நான் என் லைஃப்பில் 25 வருஷத்தில் இது வரைக்கும் நான் ஒன்று கூட டெடிகேட் பண்ணதில்லை. அதனால என் அண்ணனுக்கு. சூப்பர் நைஸ். அண்ட் நீங்க சொல்லுங்க, இந்த படத்திலேயே யார் பயங்கர எனர்ஜெட்டிக்கா, சென்ட்ரல் மூவிலேயே சூப்பர் எனர்ஜெட்டிக்கான ஒரு பர்சன் இந்த பேட்டரி மாதிரினா யாரு? சொல்லுங்க. இப்போ விக்கி பிரதர். அப்படியா? அவர் கேட்டார்னு சொன்னீங்களா? இல்ல, உண்மையிலேயே அதுதான் எனர்ஜியான ஆள் தான். கேமராமேன் கொஞ்சம் லேட் பண்ணிடுவாரு, இவரு எனர்ஜியா சுத்திட்டு இருப்பாரு. காலைல 5 மணிக்கு 6 மணிக்கு வர சொன்னா ரஜினி சார் மாதிரி கரெக்டா 5 மணிக்கெல்லாம் வந்துருவாரு. இல்ல, உண்மையை சொல்லணும்ல, ரஜினி சார் டைமிங் கீப் அப் பண்ணதுல ரஜினி சார் இண்டஸ்ட்ரியில தெரிஞ்ச ஒரு விஷயம். இவர் 6 7 மணின்னு சொன்னா 5:30 மணிக்கே வந்துருவாரு ஸ்பாட்டுக்கு.
Wow. வந்துட்டு ரெடி ஆயிட்டு இருப்பாரு. கரெக்டா அந்த விஷயத்துல எனக்கு மணிகண்டன் சார் சொல்லி கொடுத்தது அதுதான். உனக்கு ஒரு டைம் சொல்ல, அந்த டைம் நீ போயிடணும். அவங்க அதை லேட் பண்றாங்க, அவங்க என்ன வேணா பண்றாங்க. அவங்க ஒரு பிளான் வச்சிருப்பாங்க நைட்டு, ஓகேவா? அந்த பிளான் நடக்கலாம், நடக்காம போகலாம். ஆனா மேக்ஸிமம் 90% அவங்க வந்து அதை நடத்தணும்னு தான் பிளான் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காகவாச்சும் நீ உள்ள போயிடணும் அப்படின்னு எனக்கு ஒவ்வொரு நாளுமே நான் காக்கா மூட்டை ஷூட்டிங் போகும்போது எனக்கு இது சொல்லுவார். நைஸ். அதே மாதிரி இப்ப ஃபைனலா ஜிஞ்சர் டீ தான் இருக்கு, பாத்துடலாமா? ம். ஜிஞ்சர் டீ உள்ளே டேஞ்சரா தான் இருக்க போகுது. காதல் அடடடா. காதல் வந்திருக்கு. இது வந்து டைரக்டர் அவர்கள் வந்து ஃபர்ஸ்ட் சொல்வாரு, அப்புறம் நீங்க சொல்லிடுவீங்க. சோ சென்ட்ரல் மூவில எப்படிப்பட்ட ஒரு லவ் ரொமான்ஸ் எதிர்பார்க்கலாம்? ஃபர்ஸ்ட் சொல்லணும்னா பெரிய காமெடினா ஃபர்ஸ்ட் லவ். நான் எதிர்பார்த்ததை நீங்க எதிர்பார்க்க முடியாது, அவ்வளவுதான். நீங்க எதிர்பார்த்தது ஒண்ணுமே கிடைக்கல உங்களுக்கு இந்த ஆமா. படத்துல. ஓ சோ சேட். ரொமான்ஸ் வைங்கன்னு கேட்டுட்டு இருந்தாரு. பிரதர் நம்ம படத்தோட கண்டென்ட் அது இல்ல. அமைதியா இருங்க. இல்ல சொல்லலாம், உண்மைகள் வந்து சொல்லலாம். ஆமா. ஒரே ஒரு நாள் என்னைக்கு வந்து இந்த ஹீரோயின் வந்து சாயிர ஷாட் வச்சோம், அன்னைக்கு தான் ஏதாவது வச்சானே நினைச்சு சந்தோஷப்பட்டாரு. சாயறதுக்கே வா அப்படின்னு இருந்திருக்கும் மைண்ட் வாய்ஸ். இவ்வளவுதானாப்பா அப்படிங்கிற மாதிரி. ஃபர்ஸ்ட் நாங்க எங்களுக்கு இப்போ ரொமான்ஸே பிளானே பண்ணல, கண்டென்ட்ல அது இல்ல. சென்ட்ரல்ல அதை பேஸ் பண்ணி வில்லேஜ்லயும் வேற மாதிரி எமோஷனலா தான் இருந்துச்சு. சில ஆடியன்ஸ்க்காக சில உள்ள கரெக்ஷன் பண்ணி சேர்த்தோம், உள்ள ஆட் பண்ணோம் உள்ள. நான் ஓப்பனா சொல்றேன், அது நான் தான் அதை சொன்னேன் அன்னைக்கிட்ட. இல்லை பிரதர், நம்ம ரொம்ப ராவா காமிக்க முடியாது. கொஞ்சம் அந்த ஸ்கூல் போர்ஷன் இதெல்லாம் வைக்கும் போது அந்த அந்த பியூட்டிஃபுல் மூமெண்ட்ஸ்லாம் இருக்கும் ஸ்கூல்ல. ஸோ ஒருத்த மேல அப்படி காமிக்க வேணாம். அவனுக்கு ஒரு சைடு நீங்க காமிக்கிறீங்க, பெயின் ஒன்று இருக்கு. ஸோ அந்த அதர் சைடும் இப்படி ஒன்று இருக்கும், அந்த எல்லா பசங்களுக்குமே இருக்கும். ஸோ அதை நம்ம காமிச்சா அதை அவங்க கொஞ்சம் லைக் பண்ணுவாங்க அப்படின்னு தான் நான் அதை இப்படி ஒரு கேரக்டரை இன்வால்வ் பண்ணுங்க, நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அதை சொன்னேன். அதை உடனே அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அதை அவங்க அக்செப்ட் பண்ணனாலும் எனக்கு பெரிய பிரச்சனை இல்லை அது. ஸோ அவங்க அக்செப்ட் பண்ணதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி, இப்ப நீங்க சொல்லுங்க உங்களோட காதல் கதையை பத்தி. கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னு வந்து சொல்லியாச்சு. என் லவ் ஸ்டோரி ரொம்ப அழகான ஒரு லவ் ஸ்டோரி தான். ரொம்ப எனக்கு சப்போர்ட் பண்ற ஒரு உமன். பேசிக்கா அவங்களுக்கு சினிமாலாம் பிடிக்காது. பிடிக்காது. சினிமா அவங்க இப்பதான் கொஞ்சம் படங்கள் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க என் கூட சேர்ந்து. எனக்கு மூவிஸ் தியேட்டர்லாம் போறது பிடிக்கும். அவங்க என் கூட சேர்ந்து அவங்க போன்லலாம் படம் பார்ப்பாங்க. ஓடிடிக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஓட்டிடுவாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்ப்போம், ஃபுல்லா பார்ப்போம். ஓகே, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் சீன் பார்ப்பாங்க, அப்புறம் ஓட்டிட்டு கிளைமேக்ஸ் பார்த்துருவாங்க. அவங்களுக்கு அந்த சஸ்பென்ஸ் எல்லாம் வைக்கக்கூடாது. சஸ்பென்ஸ் வச்சா எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படப்படன்னு இருக்கும்ட்டு அந்த மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. நான் தான் என் கூட தேட்டர்ல ஓட்ட முடியாதுல்ல. நான் அப்படியே உட்கார வச்சு அப்படி பார்த்து இப்பதான் அவங்களுக்கு கொஞ்சம் சினிமாவை பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அவ்வளவுதான். அக்செப்ட் பண்ணி ஹேண்டில் பண்ற விதம் இருக்கலாம். அதனாலே எனக்கு அவங்க மேல ஒரு பெரிய மரியாதை. சூப்பர் நைஸ். ரொம்ப பெரிய மரியாதை. எங்க அம்மாக்கு அப்புறம் நான் அவங்களதான் பார்ப்பேன். ஆஹா, சூப்பர் நைஸ். ஓகே, நம்மளோட டீ பார்ட்டி வந்து அற்புதமா முடிஞ்சிடுச்சு. இப்ப அடுத்து நான் சொன்ன மாதிரி சாப்பாடு செக்மெண்ட், ஓகேவா? சாப்பாடு இருக்குங்களா? அதுலயா சாப்பாடு இருக்குமா? அது வந்து தெரிய வந்துரும். இருங்க, சாப்பாடு செக்மெண்ட்க்கு ரெடி தானே? ரெடி. நீங்க வந்து உங்களோட ஃபேவரட் டிஷ்ஷஸ்லாம் இப்ப நம்ம ஆடியன்ஸ்ட்ட சொல்ல போறோம். ஓகே, சிக்கன் பிரியாணியா மட்டன் பிரியாணியா? மட்டன் பிரியாணி. மட்டன். இட்லிக்கு மீன் குழம்பா கறி குழம்பா? அதான் கறி குழம்பு. ஓகே, கறி குழம்பு தான். இடியாப்பம்க்கு தேங்காய் பாலா ஆட்டுக்கால் பாயாவா? எனக்கு தேங்காய் பால். இடியாப்பம் அதிகமா விரும்புனது, சாப்பிட்டது இல்ல. வேற அதுதான் வச்சிருக்காங்கன்னா வேற வழி இல்லாம பாயாவோட. ஓகே, தயிர் சாதமா தக்காளி சாதமா? தயிர் சாதம். தக்காளி சாதம். பீட்சாவா பர்கரா? ஏன் பீட்சா ஞாபகப்படுத்துறீங்க? ஞாபகம். பீட்சாவா பர்கரா? காக்கா முட்டை விக்னேஷ் அவர்களே பதில் சொல்லுங்க. என்ன சொல்றது? கரெக்ட்டா சொல்லுங்க. நான் ஒண்ணு சொல்லணும். பசிக்காக பீட்சாவா பர்கரா? பீட்சா தாங்க. பீட்சா தான். பூரியா பொங்கலா? பூரி. எனக்கு பூரி தான். பூரி. ஓகே, நூடுல்ஸா ஃப்ரைட் ரைஸா? ஃப்ரைட் ரைஸ். ஃப்ரைட் ரைஸ் தான். நூடுல்ஸ் அதிகமா சாப்பிட மாட்டோம். அப்படியா? சிக்கன் 65 பிரெட் ஆம்லெட்டா? சிக்கன் 65. இன்னும் ஒரு சோர்வா சொல்றீங்க. சிக்கன் 65. சிக்கன் 65. சிக்கன் 65. ஓகே, மிளகா பஜ்ஜியா முட்டை போண்டாவா? முட்டை போண்டா. மிளகா பஜ்ஜி. ஓகே, நண்டு ரசமா தக்காளி ரசமா? இல்ல, எனக்கு பிடிக்காது. வேற வழியில அதுதான் இருக்கு. அப்படியா? தக்காளி ரசமா நண்டு ரசமா? தக்காளி ரசம். ஓகே, வில்லேஜ்ங்கிறதுனால நண்டு ரசம் தாங்க. நண்டு ரசம். வயல் நண்டுன்னா அவ்வளோ டேஸ்டா இருக்கும். ஏன்னா அம்மா வந்து வயல் நண்டை பிடிச்சிட்டு வந்து வயல்லேருந்து பிடிச்சிட்டு வந்து அதை கிளீன் பண்ணி அம்மியில வந்து அந்த பூண்டு இதெல்லாம் தேய்ச்சி இடிச்சு அவங்க ஒரு வைப்பாங்க பாத்தீங்களா, வீடே மணக்கும்.
ஆஹா. சாப்பிடலாம், பயங்கரமா சாப்பிடலாம். ஆப்பிள் ஜூஸா ஆரஞ்சு ஜூஸா? ஆரஞ்சு. ஆப்பிள். மசாலா வடையா மெது வடையா? மெதுவடை. மெதுவடை. ஓகே. ஃபைனலா இட்லியா தோசையா? தோசை. தோசை. ஓகே. சாப்பாடு செக்மெண்ட் அற்புதம். அவ்வளவுதானா? வச்சு செஞ்சாங்களா பிரதர்? எனக்கு ஆக்சுவலா நீங்க கேட்டதுல எனக்கு பிடிச்ச ஃபுட் என்ன தெரியுமா? எல்லாத்துலயுமே ஓவரா கம்பேர் பண்ணுவேன். எனக்கு தயிர் சாதம் தான் பிடிக்கும். அப்படியா? தயிர் சாதம், பொட்டேட்டோ ஃப்ரை. நைஸ். ஃபைனல் செக்மெண்ட் வந்து எக்ஸ்பிரஸோ. ஃபாஸ்டா பதில் சொல்லணும், இல்லனா வந்து பனிஷ்மென்ட் இருக்கும். ஓகே. அதே மாதிரி நான் இன்னொரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் சொல்லிடுறேன். இங்கிலீஷ்ல பதில் சொல்லக்கூடாது. ஓகே, நடிகை. கேள்விகள் ஓகே, இங்கிலீஷ்ல அப்படி. இருந்தாலும் தமிழ்ல பதில் இத சொல்லணும். சொல்லணும். இதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லணும். டயலாக் எதுவுமே சொல்லக்கூடாது. இதுல எது இருந்தாலும் வந்து நீங்க பனிஷ்மென்ட் ஜூஸை ம். குடிக்க வேண்டும். ஓகே. நான் ஒரு நடிகன். இயக்குனர். என் வழி. இல்ல. வழியே இல்லையா? எங்கதான் அப்புறம் வழி? தெரியல, நீங்க தான் சொல்லணும். Okay. என் வழி. போற வழி. ஆகா. பாருங்க இப்படி போடுங்க போடுங்க. எப்படி சொல்லணும்? நீங்க ஃபர்ஸ்ட் அங்க ஆரம்பிங்க. நான் அப்படியே யோசிப்பேன். கிடையாது, ஹீரோ தான் ஃபர்ஸ்ட். ஐ லவ் யூ. யூவா? இங்கிலீஷ்ல சொல்லக்கூடாதா? ஐயோ, நீங்க இங்கிலீஷ்ல கேள்வி கேக்குறீங்க. ஐ லவ் யூ. நான் அதான் என்ன சொல்றேன், நான் கேட்பேன் என்னங்க இங்கிலீஷ். நீங்க தமிழ்ல கேட்டதாங்க தமிழ்ல வரும். பனிஷ்மென்ட் நீங்க என்னது? என்னதான் ஐ லவ் யூன்னு என்ன சொன்னாலுமே நான் வந்து ஐயையோ. ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டான ஒரு ஆங்கர். ஐயோ நான் உங்களை பனிஷ்மென்ட் சொல்லல. என்னது அது? பனிஷ்மென்ட் ஜூஸ் நல்லதுதான் பிரதர், சாப்பிடுங்க. என்ன ஜூஸ்? சுகருக்கு நல்லது, சாப்பிடுங்க. பாவக்காய் ஜூஸ். ரெடி? ஒரே கல்ப்ல குடிச்சிடணும். ரெடி. வாட்டர் இருக்கு. ஃபாஸ்டா ஃபாஸ்டா. பாவக்காய் ஜூஸ் எப்படி இருந்துச்சு? கசக்குச்சு. இனிமே இந்த பனிஷ்மென்ட் பக்கம் போவீங்களா? வேணாம் வேணாம். நீங்க தயவு செய்து தமிழ்ல கேள்வி கேளுங்க. ம். சரி இப்ப சொல்லுங்க. ஐ லவ் நீ. நீ. ஓகே. ஐ லவ் அம்மா. அம்மா. ஐ ஹேட். என் வாழ்க்கை. ஐயோ. ஓகே. ஐ ஹேட் சொந்தக்காரங்க. சொந்தக்காரங்க. ஓகே. என் வாழ்க்கையில் சினிமா. முக்கியம். வாழ்க்கையா ஆஹா. நான் அடிக்கடி. அமைதியா தான் இருப்பேன். ஓகே. நான் அடிக்கடி. சினிமா போவேன். ஓகே. ஆகா. சூப்பர். என் வாழ்க்கை. சினிமா கையில். ஓகே. என் வாழ்க்கை. சுவாரஸ்யமானது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம். சினிமா. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஃபேமிலிக்கு மட்டும்தான், குடும்பம் மட்டும்தான். குடும்பம். தப்பிச்சிட்டீங்க. ஓகே. எனக்கு கோபம் வந்தா. அமைதியா தான் இருப்பேன். எனக்கு கோபம் வந்தா. காட்டிடுவேன். ஓகே. நான் ஜாலியா இருந்தா. நல்லா சிரிப்பேன். நான் ஜாலியா இருந்தா. கூட இருக்க எல்லாரையும் சந்தோஷமா வச்சுப்பேன். ஆகா ஆகா ஆகா. என் காதல். இன்னும் போயிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே. என் காதல். தண்டமானது. தண்டமானது. தண்டமா? அது தண்டமானது அப்படிங்கிறாரு. ஆமா. காதுல எனக்கு தான் ராகா கேட்டுச்சு. எப்படி கேட்டுச்சு? அது இருங்க. தண்டமானது. ஓகே. நான் கேட்டது. நல்ல வாழ்க்கை. ஓகே. நான் கேட்டது. அதை தாண்டி எல்லாம் கிடைத்தது. ஓகே. எனக்கு கிடைத்தது. இப்படிதான் இருக்கு. போடுங்க. ஓகே. அடிக்கடி சொல்ற வார்த்தை. அமைதியா இரு. அடிக்கடி சொல்ற வார்த்தை. ஓய்வே இல்லை. அந்த வார்த்தை சொல்லிட்டே இருப்பீங்களா? ஓகே. அடிக்கடி சொல்ற பொய். நான் போய் சொல்ல பிடிக்காது. இதான் பொய்யா? அடிக்கடி சொல்ற பொய். 10 நிமிஷத்துல வந்துருவேன். ஓகே. இப்படிதானே எங்களை சொல்லி 3 மணி நேரம் வெயிட் பண்ண வச்சீங்க இன்னைக்கு. சாரி, உங்கள்ட்ட சொல்லல, வீட்ல. அவர் உண்மையா சொல்றாரு. சூப்பர். அண்ட் அதே மாதிரியே நம்ம செக்மெண்ட்ஸ் எல்லாமே சூப்பர் டூப்பரா முடிஞ்சிடுச்சு. இப்போ நான் வந்து ஒரு ஆங்கரா இல்லாம ஆடியன்ஸா வந்து கேக்குறேன். சென்ட்ரல் மூவியை ஏன் தியேட்டர்ல போய் பார்க்கணும்? தியேட்டர்ல போய் பார்த்தா என்ன மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்னு ஃபியூ வேர்ட்ஸ்ல சொல்லுங்க. சென்ட்ரல் திரைப்படத்தை வந்து மக்கள் போய் தியேட்டர்ல கண்டிப்பா பார்க்கணும். ஏன்னா மாஸ் ஹீரோ படத்தையே பார்த்து சப்போர்ட் பண்றாங்கல்ல. இப்போ வர எங்களை மாதிரி எளிய மனிதர்களோட படத்தை பார்த்து அவங்க சப்போர்ட் பண்ணணும். பார்த்தா ஒரு அப்பாவுக்காக ஒரு பையன் எடுக்கிற ஒரு சபதம் தான். அப்பாவுக்காக எல்லாத்தையும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மற்றது எதுவும் வேணாம், அப்பாவுக்காக ஒரு பையன் எடுக்க போகிற ஸ்டெப்பு தான் அந்த படம். ஒரு திருக்குறள் இருக்குல்ல, மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை இன்னொற்றான் கொள் எனும் சொல். அந்த திருக்குறள் தான் முழு படம். அது திருக்குறளோட பொருள் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதனால கண்டிப்பாக சென்ட்ரல் படத்தை ஜூலை 18 தியேட்டரில் போய் பார்த்து மக்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். நல்ல படம் எடுத்துருக்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். அண்ட் விக்னேஷ், நீங்க சொல்லுங்க, ஏன் வந்து சென்ட்ரல் மூவியை தியேட்டர்ல போய் பார்க்கணும்? அவர் சொல்லிட்டாரு சேம் ரீசன். பட் அது இன்னொன்று இருக்கு. யூஸ்வலாக வந்து நம்ம அந்த சொந்த ஊரை விட்டு வெளியூரில் தங்கி வேலை பார்க்குறது எவ்வளோ கஷ்டம், அந்த அவன் எதனால் வந்து இருக்கான்றதெல்லாம் நிறைய பேருக்கு அது தெரியாது. நம்ம நிறைய பேர் திட்டுறோம், எதுக்கு சொந்த ஊரை விட்டு இங்கே வந்து வேலை பார்த்துட்ருக்க அப்படின்னு சொல்லி திட்டுறோம். ஸோ அதுக்கான பதில் இந்த படத்தில் இருக்குது. ஏன்னா ஒரு 100 ரூபா 250 ரூபாலாம் வந்து இப்போ இருக்க காலகட்டத்தில் அது ரொம்ப கம்மியான காசு. அந்த சம்பளத்துக்கு இங்கே வந்து நிறைய பேர் வேலை பார்த்துட்ருக்காங்க. அதுவே அவன் போதும்னு நினைக்கிறான். அவன் ஊரில் அது எவ்வளோ பெரிய கஷ்டத்தை பார்த்துட்டு இருக்கான்றது ஒன்று இருக்குல்ல. ஸோ அது இந்த ஒரு படம் மூலயமா நிறைய பேருக்கு நாங்கள் ஒரு ஆன்சர் சொல்கிறோம். தென்
நாட் ஓன்லி சென்டர், எல்லா படமும் தியேட்டர்ல தான் போய் பார்க்கணும். ஓகே, நைஸ். ஆமா, எல்லா படமும் பார்க்கணும், அவ்வளவுதான். அதே மாதிரி நம்ம ஷோக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. வந்து செலிபிரிட்டிஸ்லாம் வந்து அழகா சைன் போட்டு கொடுப்பாங்க. நாங்க ஞாபகார்த்தமா வைப்போம். 2 சூப்பர் டூப்பர் செலிபிரிட்டிஸ் வந்திருக்கீங்க. உங்கள்ட்ட இருந்து சைன் வாங்கலைன்னா எப்படி? சைன் பண்ணிடலாமா? கண்டிப்பா. எங்க பண்ணணும்? டடா! இந்த கப்ல தான் 2 பேரும் சைன் பண்ணணும். சூப்பர். சோ எஸ் பாரதி, அதே மாதிரியே ஜே விக்னேஷ், அற்புதம், சூப்பர். ஸோ 2 பேருமே ரொம்ப அழகா யதார்த்தமா நான் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்னீங்க. எங்களுக்கும் சூப்பரான விஷயங்கள்லாம் சென்ட்ரல் படத்தை பத்தி தெரிய வந்துச்சு. உங்களுக்கும் இந்த இன்டர்வியூ பிடிச்சிருக்கும்னு நாங்க நம்புறோம். கண்டிப்பா. சென்ட்ரல் மூவி வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும். ஜெயா டிவி சார்பா பெரிய பெரிய வாழ்த்துக்கள். நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. இன்னைக்கு நம்மளோட சென்ட்ரல் படத்தோட டைரக்டர் அண்ட் ஹீரோ ரொம்ப அழகா நம்ம கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்னாங்க. நிச்சயமா உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நாங்க நம்புறோம். அண்ட் இதே மாதிரி இன்னொரு ஒரு சூப்பரான ஃபன்னான இன்ட்ரெஸ்டிங் என்டர்டெய்னிங் எபிசோட்ல நான் உங்களை மீட் பண்றேன். until then it's bye from பவித்ரா.